எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கிங் படத்துக்கு 3 தேசிய விருதுகள் கிடச்சிருக்கு. முதல்ல தமிழ் மக்கள் இந்த படத்தை பார்த்து அங்கேயே இருக்கிற எல்லா சினிமா ரசிகர்களுக்கும், நேஷ்னல் அவார்ட்ஸ் ஜூரி, அப்புறம் என்னுடைய படக்குழு தயாரிப்பாளர்கள் சினீஷ் அவர்கள், சுதன் அவர்கள், அப்புறம் முக்கியமாக படத்துடைய இயக்குனர் ராம், அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், இந்துஜா, இந்தமாரி எல்லாருமே, அப்புறம் படத்துடைய இசையமைப்பாளர் சாம்சியஸ், கேமராமேன் ஜிஜு, எடிட்டர் ஃபிலோமின், ஏன்னா எல்லாருடைய கூட்டு முயற்சி தான் இந்த படம் பார்க்கிங். ஸோ எல்லாருக்குமே இது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு இன்பமான தருணமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த டீம் சார்பாக மக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல பார்க்கிங் படம் நடிக்கும்போது டேரக்டர் அந்த கதையை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த இது படம் மிகப்பெரிய வெற்றி நினைச்சிங்களா? இப்போ விருதும் கிடச்சிருக்கு, எப்படி இருக்குது அந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும்? அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா ஒரு படம் நம்ம கதை கேட்குறோம், அதுக்கப்புறம் படம் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் படம் ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகுது, அதுக்கப்புறம் நடக்கிறது நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு இந்த படம் கதை முதல்ல கேட்கும்போது அவர் சொன்ன விதமும், இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயும், எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டரும் என்னுடைய கேரக்டரும் சரி, அவருடைய எழுத்தில் இருந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, கரெக்டாக இதுதான் வேணும், இந்த அளவு இருந்தால் போதுன்ற அந்த ப்ரிசைஸான ரைட்டிங்கு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் விருதுகள் அப்படின்றது அது நம்ம கையில் கிடையாது. எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி மக்களுடைய வரவேற்பு தான். ஸோ அது கிடச்சி அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி விருதுகள், அதுவும் தேசிய விருது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். இன்றைக்கி ஓகே, இந்த படம் பண்ணதுக்கப்புறம், இப்போ ஆடியன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பெரிய மேடையில் விருது கிடச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ இந்த லப்பர் பந்தாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்க்கிங் இருக்கட்டும், ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் டிஃப்ரெண்ட் கேரக்டர் இது பண்ணுறீங்க. எப்படி அந்த கதையை தேர்ந்தெடுக்கிறீங்க? எப்படி தேர்ந்தெடுக்கணும்? இல்லைம்மா, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் யோசிச்சு எல்லா கதையுமே கேட்குறோம். ஒரு படம் ஒரு அனுபவத்தை கொடுக்கும், ஒரு கதை நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் லப்பர் பந்தும். அதை கேட்கும்போது நான் இது வரைக்கும் பண்ணாத கதாபாத்திரமாக இருந்தது. கூடுதலாக ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேக்ட்ராப், கிரிக்கெட் எல்லாருக்கும் பிடிச்ச, நம்ம ஊரில் பிடிச்ச ஒரு விளையாட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கதை கேட்கும்போதும் அதுக்கு இருக்கக்கூடிய அனுபவமும், அது ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்ந்தால் இது எப்படி இருக்கும், அவங்க எப்படி ரசிப்பாங்க, அவங்கள எந்த விஷயம் என்டர்டெயின் பண்ணுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம கதை கேட்குறோம். அதில் பார்க்கிங்காக இருக்கட்டும், லப்பர் பந்தாக இருக்கட்டும், அதுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் அங்கீகாரம் கிடச்சிருக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. கூடுதலான ஒரு பொறுப்பையும் இப்போ மக்களோட அன்பும் நம்ம சம்பாதிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேசணும். அதாவது ஒரு விருதுன்றதே எதிர்பார்க்கல. 2வது விருதான இந்த திரைக்கதைக்கு கிடச்சது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ராம்க்கு கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு 3வது விருது. ஸோ அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். இத்தனை வருஷம் அவர் பல கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு, பல படங்கள் நடிச்சிருக்காரு, பல பேரோடு நடிச்சிருக்காரு, பல மொழிகளில் நடிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு விருதாக தான் நான் பார்க்குறேன் சாருக்கு. டீம் எல்லாருக்கூடையுமே பேசணும், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நேஷ்னல் அவார்ட் ஜூரிக்கு இந்த நேரத்தில் டீம் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தேசிய விருது வாங்கணுன்றது ஒரு நடிகரோட ஆசையாக இருக்கும். நம்ம நடித்த படத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வரணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறமும் எல்லாருமே நீங்கள் நடித்த படம்னா உற்று நோக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கப்புறம் நடிக்கிற படம் கண்டிப்பாக கூடுதலான பொறுப்பு தான், முன்னாடியே சொன்ன மாதிரி. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம், நிறைய பேரோட அன்பை சம்பாதிச்சிருக்கு இந்த படம். எனக்கும் நிறைய பேருடைய அன்பை நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமும் ஒரு பக்கத்தில் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ஒரு கூடுதலான பொறுப்பும் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்துக்கு கிடைச்சாலே நமக்கு கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு நான் எப்போவுமே நம்புவேன். ஸோ அடுத்தடுத்த படங்கள் நல்ல படங்களாக கொடுக்கணும், ஆடியன்ஸ் அது போய் என்டர்டெயின் பண்ணணும், அவங்களுக்கான ஒரு புது அனுபவத்தை நம்ம உருவாக்கணும், கதைகள் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்குது.